நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறது இந்த படத்தில் இருக்காரு. இந்த கடைசி தருணம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு நம்ம இருக்கிறோம். நம்ம பெரியப்பா வந்து ஒரு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு, ஒரு கோயிலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம யாராவது பேர் அந்த பெரியப்பான்னு யாரும் சொல்லுவாங்க, அந்த இடத்துல பிச்சை எடுக்கிறவர் எங்கள் பெரியப்பா தான் நீங்கள் சொல்லுவீங்களா? நான் எப்படி சொல்லுவாங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? எனக்கு அது ஒரு அவமானமாக தான். அவமானமாக இதே உங்கள் பெரியப்பானா எத்தனையோ சுற்றி எங்கேயோ உள்ள ஒரு பெரியப்பா, உனக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் உங்கள் சொந்தத்தில் ஒரு சுற்றி வர முறையில் பெரியப்பா ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தாருன்னு வைங்களா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதை ஒரு கதையாகவே சொல்லி பிடிச்சிடும். எப்படி சொல்லுவீங்க? எங்கள் பெரியப்பா அந்த சீஃப் மினிஸ்டர் எங்கள் பெரியப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா தவிர சொல்லாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக சொல்லி தான். ஆனால் அங்கே சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? அதான் அது வந்து எல்லாம் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் தான். இதுதான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய ஒரு இயல்பு தரணும். என்னதான் நம்ம பெரிய கொடிசனாக இருந்தாலும் அது கடைசி தருணம் வந்து மறக்கப்பட்டு போயிடும். அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் எதுவுமே தெரியும். நம்ம என்ன நினைப்போம்? பாருங்க, ஆடி பேரில் போகிறாரு, பெரிய பங்களா வச்சிருக்காரு, அப்பார்ட்மெண்ட் ஏகப்பட்ட வாடகை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னப்பா பார்க்குறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவருக்கு என்னப்பா, அவருக்குள்ள கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். இதுதான் அந்த கடைசி தருணத்தில். இந்த கடைசி தருணத்தில் நாம் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கதையாக காட்டியிருக்கீங்க. இந்த கதையை நம்ம சொல்லியிருக்கோம். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் இது பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்.